கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் கடந்த ஒரு சில வாரங்களாகவே ஹீப்ரூவுக்கு எழுதின புஸ்தகங்களை நாம் அன்போடு தியானித்து வருகிறோம். கர்த்தருடைய தேவ தயவில், கிருபையில் நம்ம இன்னைக்கு 5 அதிகாரங்களை நம்ம பார்த்து முடிப்பதற்கு கர்த்தருடைய கரம் நம்மளுக்கு உதவி செய்தது. நம்ம நல்லா பார்த்துருக்குறோம். ஹீப்ரூ பிலீவர்ஸ் கொஞ்சம் பின்மாற்றத்தில் போய் கொண்டிருக்கும்போது ஆவியானவர் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு நல்ல ஒரு சகோதரன் மூலமாக இந்த புஸ்தகத்தை எழுதி, இந்த நிருபத்தை எழுதி அவங்கள திரும்பவும் கர்த்தருடைய விசுவாசத்துக்குள்ளார அவங்க வளரணும்னு சொல்லி அவங்கள வழி நடத்துகிறத பார்க்குறோம். Jesus Christ is the superior sacrifice. He is the superior high priest. இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உங்களுடைய ஃபெய்த் இன்ஃபீரியராகவே இருக்கக்கூடாது, தட் மஸ்ட் பி ஆல்சோ சுப்பீரியர் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிந்து பேசி கண்டித்து அவங்கள உற்சாகப்படுத்தி அவர் நடத்துகிற ஒரு நிருபங்கள் தான் இந்த நிருபங்கள். நம்ம இந்த 5வது அதிகாரத்தில் கடைசியில் நம்ம பார்த்தோம், அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா டல் இன் ஹியரிங்காக இருக்கிறாங்க, டல் இன் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறாங்க, அதனால் அவங்க டல் இன் க்ரோயிங்காக போயிட்டாங்க, அதனால் அவங்க டல் இன் ப்ராக்டிஸிங்கில் போயிருக்காங்க, அப்புறம் டல்னஸ் இன் ப்ரோக்ரஸிங். இது எல்லாமே அவங்களுக்கு ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒன் டல்னஸ். அந்த டல்னஸ் எப்படி சார் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, they have drifted from the God's word. Because of that consequences, they have started to doubt the God's word. இது ஒரு டல்னஸ் அவங்க வாழ்க்கையில் கொடுத்தது. அந்த டல்னஸில் 5 விதமான பரிமாணங்களை நம்ம பார்த்தோம், ஒன்றா நம்ம பார்த்தோம். அப்போ கடைசியில் அந்த டல்னஸ் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க they need to practice the God's word. அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஸ்பிரிச்சுவல் சென்சஸை யூஸ் பண்ண முடியும். அந்த ஸ்பிரிச்சுவல் சென்சஸை யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்பிரிச்சுவல் டிசர்ன்மெண்ட் எபிலிட்டியில் டெவலப் ஆக முடியும். அப்போ they will grow more and more in Christ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய கிருபையில் 6th இதில் the call to spiritual maturity verses 1 to 12. The call to spiritual maturity. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்வதற்கு, முதிர்ச்சி அடையும் தன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு அழைப்பை இந்த இடத்துல விடுகிறத நம்ம பார்க்க முடியும். 1லேருந்து 3வது வசனங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா என்ன சொல்ல வர்றாங்க? ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விற்று செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசங்கள், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சுத்தமானால் இப்படியே செய்வோம். அப்போ verses 1 to 12 அப்படி சொல்லுது. verses 1 to 3 நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ இதுக்கு என்ன போடலாம் அப்படின்னா ஒரு சின்ன ஹெட்டிங், let us go beyond the basics அப்படின்னு சொல்லலாம். let us go beyond the basics. நான் அந்த அதனுடைய கோரை நான் நம்ம டச் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 சப் டாப்பிக்கை நம்ம அதில் கற்றுக்கலாம். The core beliefs of Christianity, A அப்படின்னு சொல்லி போட்டு verses 1 to 3ல நம்ம ABCன்னு 3 காரியங்களை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் A அப்படிங்கும்போது கோர் பிலீவ்ஸ் அப்படிங்கும்போது உண்மையில் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறதுனுடைய நம்பிக்கை என்ன? நம்மளாம் ஒன்று நம்பிக்கிட்டு இருப்போம்,
உண்மையிலே அதனுடைய நம்பிக்கை என்ன? வசனங்கள் மூலமாக இங்கே என்ன சொல்லுது? கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? அதை நான் 2 பிரிவாக நான் பிரிச்சுக்க போகிறேன். எப்படி அப்படின்னா, கோர் பிலீவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். அதுக்குங்கிட்ட இன்னொரு ஹெட்டிங்கில் ஒன்று பார்ப்போம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன ஜென்ரலாக அந்த கோர் பிலீஃப் அப்படின்னா, யாரெல்லாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றிருக்கிறார்களோ, ஒரு மறுபிறப்பின் அனுபவத்தை அடைந்திருக்கிறார்களோ, இவர்கள் கிறிஸ்தவர்கள். இவ்வளோ தான் நம்மளுடைய ஒரு 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 பேசிக். கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு போகிறவன் கிறிஸ்தவன் அப்படி இப்படின்னு சொல்லலாம். இயேசுவை பின்பற்றுகிறவன் கிறிஸ்தவன்னு சொல்லலாம். என்னென்னமோ நம்ம சொல்லலாம். ஆனால் பின்பற்றுகிறதுல நிறைய முறை இருக்குது. அதையே இயேசு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களாப்பா? அப்போ ஒரு கோர் பிலீஃபில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ் த்ரூ அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கும்போது தான் ஒருவன் கிறிஸ்தவனாக்கப்படுகிறான். இதுதான் ஒரு கோர் பிலீஃப், கோர் அப்படின்னு சொல்லி. அப்போ இதில் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் நம்மளுக்கு முக்கியமாக வர்றாங்க. அவருடைய இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எஃபிஷியன்ஸ் 2 verses 8 and 9 சொல்லுகிறது. இதெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ரோமன்ஸ் 10 9 to 10. சரிங்களாப்பா? எஃபிஷியன்ஸ் 2ல் 8லேருந்து 9, ரோமன்ஸில் 10th chapter 9 and 10. இதை நான் படிக்கிறேன். இதை நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறோம். ஒரு சிலது தெரிஞ்சாலும் லெட்டஸ் இஃப் யூ ரைட் இட் டவுன், நீங்கள் மற்றவங்களுக்கு டீச் பண்ணலாம். இதுதான் கோர் பிலீஃப்னு நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அதையும் நான் உங்களுக்கு ஹம்பிளாக சொல்லிக்கிறேன். ரோமன்ஸ் சாப்டர் 10ல் verses 9-10 நான் படிக்கிறேன். என்ன அப்படிங்கும்போது, என்னவென்றால், அவர் எல்லாத்தையும் என்னென்னமோ பேசிவிட்டு என்னவென்றால் அப்படிங்கிறாரு. இயேசு கிறிஸ்துவ குறித்து தான் ஃபுல்லாக பேசிக்கிட்டே வர்றாரு. என்னவென்றால், கர்த்தராகி இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி 2 காரியங்களை அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவ தேவன் எழுப்பினார்னா ஹூ இஸ் இயேசு கிறிஸ்து அப்படிங்கும்போது, அந்த கோர் பிலீவ்ஸில் ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ் த்ரூ த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆர் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொன்னால், அதுக்கு அடுத்து நான் என்ன சொல்லுவேன், இன்னொரு லைனில் நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எழுதுவேன். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சன் ஆஃப் காட் அண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். அந்த கோர் பிலீஃப். இயேசு கிறிஸ்து யாருங்க? ஏதோ யூத குலத்தில் ஒரு பிறந்தவர் அப்படின்னு கிடையாது. அவர் தேவகுமாரன். இது கோர் பிலீஃப். இது இல்லாமல் நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கவே முடியாது. திஸ் இஸ் a கோர் பிலீஃப். யோவான் 1:1, யோவான் 1:49, ஜான் சாப்டர் 1ல் verse 1 and 49 அவரே தேவகுமாரன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். லூக் 22:70 இதெல்லாம் இயேசு தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி இந்த காஸ்பலில் சொல்லுகிறத நான் பார்க்கிறேன். நிருபங்களை விட காஸ்பல்லே சொல்லுகிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கோர் பிலீஃப் த்ரூ த காஸ்பல் அப்படின்னு சொல்லி. மார்க் 3 verse 11. அடுத்ததாங்க நான் ஒன்று எழுத முடியும். 7 core beliefs. Jesus Christ is the Son of God and God. Jesus Christ is equal with God. Jesus Christ is equal with God. நம்ம என்ன நினைக்கிறோம், அவரை ரொம்ப நிறைய பேர் நம்மளை குழப்புறதுனால நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிட்டு நம்மளும் குழம்பி போயிடுறோம் இல்லைங்களா? நீங்கள் பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் அவரை குறித்து சொல்லும்போது 5 to 11 ஃபுல்லாகவே நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். ஆனால் நான் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரியும். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2ல் என்ன பண்ணுறது, 6 and 7 நான் படிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பது. இங்கே பியூட்டிஃபுல் வேர்டு, புரியுதுங்களா? சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்.
He didn't think that, but he was actually equal with God. That means God the Father அப்படின்னு அர்த்தம். அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சன் ஆஃப் காடுங்கிறதுனால அவர் காடுக்கும் கீழே கிடையாது, இஸ் ஈக்குவல் வித் காட் அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் கோர் பிலீஃப். நீங்கள் அவர் தேவனுடைய குமாரன்னு விட்டுட்டு அவரை தேவன்னு நீங்கள் சொல்லலை அப்படின்னா உங்கள் விசுவாசம் வேஸ்ட்டு, ஒன்றுமே ஆகாது, ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ யெகோவாக்கு இப்போ பீப்புளெலாம், யெகோவா விட்னஸ்லாம் அப்படி தான் வருவாங்க. லாடும்பாங்க, சன் ஆஃப் காடும்பாங்க, இப்படிம்பாங்க. ஆனால் காடு அப்படிங்கும்போது வரமாட்டாங்க. இந்த சின்ன ஜி பெரிய ஜின்னு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பான். இங்கே அப்படியெல்லாம் போடலை. நீங்கள் க்ரீக்கில் கூட போய் நீங்கள் பார்த்துக்கிட்டா கூட ஈக்குவல்னா ஈக்குவல் தான். தெர் இஸ் நோ பவர் டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம். பொசிஷனல் டிஃபரன்ஸில் தான் அவர் காட் த ஃபாதராக இருக்கிறாரு, இவர் காட் த சன்னாக இருக்கிறாங்க. பட் இன் பவர் திங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த ஆட்ரிபியூட் டு காட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் வித் காட் த ஃபாதர் இஸ் ஆல்சோ ஈக்குவல் வித் காட் த சன் விச் இஸ் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இதை பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 5 to 11 ஃபுல்லாக படிக்கலாம். எக்ஸாக்டாக 6 and 7 இப்படி சொல்லுகிறது. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார்னு 7 பார்க்குறோம். ஓகேங்களா? அடுத்து கோர் பிலீஃபில் இன்னொரு பாயிண்ட்டு, ஜீசஸ் கிரைஸ்ட் born as human to save the mankind from sins. இதை நீங்கள் நம்பணும். இந்த பிலீஃப் உங்களுக்கு, ஏங்க கடவுள் வந்தால் தான் அப்படி பண்ணுமா? வரலையா நீ கிடையாது, நீ கிறிஸ்தவன் கிடையாது. நீங்கள் இந்த பிலீஃப் சில பேர், ஏன் கடவுள் வந்து மனுஷனாக வந்து தான் படிக்கணுமா? அப்பா உன்கிட்ட கேட்டுட்டு உன்னை படைக்கலப்பா, உன்கிட்ட கேட்டுட்டு உலகத்தை உண்டாக்கலப்பா, உன்னை கேட்டுட்டு உங்கள் அப்பா அம்மாவே அவர் உண்டாக்கலப்பா. அவருடைய சோவரைன் காட் அவர், புரியுதுங்களா? அவர் டிசைட் பண்ணார். அவரே வந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி தன்னுடைய இரத்தத்தை சிந்தி எவ்வளோ அன்பு செய்கிறேங்கிறது அவருடைய தீர்மானம். உங்களுக்கு புரிந்து கொள்ள முடிய வேணான்னு சொல்லுங்கள், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியலைன்னு சொன்னால் அது என்னுடைய தப்பு தான். புரியுதுங்களா? அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் born as human, this is one of the core belief. தேவன் எப்படி சொல்லுதுப்பா? எப்படி 2 ஐ திங்க் 1 திமோத்தேயு 3:16 ப்ளீஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா படித்து கொள்ள வேண்டும். எப்படி சொல்லுது? 1 திமோத்தியில் 3:16 பாருங்கள் எப்படி சொல்லுது. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியம். எப்படி ரகசியம் அது? அப்பா உனக்கு புரியலைன்னா நான் என்ன பண்ணுறது? ரகசியம் வெளிப்படுத்தப்படுது. இப்போ தான் என்ன சொல்கிறீங்க? தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. பா மேன்மை கிடையாதான், பயங்கரமான மேன்மை அப்படின்ட்டு சொல்லிட்டு, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்னு க்ளீனாக, பிதா வெளிப்படவில்லைன்னு அர்த்தம். காட் த ஃபாதர் இங்கே ஃப்ளஷ்ஷாக வரல, காட் த சன் வந்தார்னு அர்த்தம். அதான் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். எப்படி சொல்லுது பாருங்கப்பா என் அன்பு பிள்ளைகளை. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் born as human to save the mankind from the sins அப்படிங்கிறதுல அவர் born பண்ணார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான தாட்சி. திமோத்தேயுல 1 திமோத்தேயு, மேத்யூ 1:21 அதே இதுக்கு நான் கிராஸ் ரெஃபரன்சஸ். மேத்யூ 1:21 என்ன சொல்லுது? ரொம்ப அழகாக சொல்லுது. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் வர்ஸ், நம்மளுக்கு இதெல்லாம் மலைப்படமாக தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். யார்? மரியாளை குறித்து சொல்லுவாங்க. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். எப்படி அவர் பரப்பார்? அவர் யார்? என்ன காரியத்தை செய்வார்? ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். மனுஷனாக பிறந்து அவர் செய்கிற முக்கியமான காரியம் ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிக்காமார். லூக் 1:31. லூக் 1:31 சூப்பரானது. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. க்ளீனாக சொல்லிருச்சு. சரிங்களா? இயேசுன்னு பெயரிடணும். அவருக்கு என்ன முக்கியமானது செய்ய போகிறாரு? தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி.
இன்னொரு நெக்ஸ்ட் கோர் பிலீஃப், ஜீசஸ் கிரைஸ்ட் லிவ்ட் எ பர்ஃபெக்ட் சின்லெஸ் லைஃப். பாவமற்ற ஒரு பூரணமான வாழ்க்கையை வாழ்ந்தார். இதை நீங்கள் நம்பியே ஆகணும். அவர் பாவம் செஞ்சார், அதை பண்ணார், இதை யார் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை தவறாக சித்தரித்து படம் எடுத்தாங்க, என்னென்னமோலாம் பண்ணுன்னு தான் பார்த்தாங்க. ஏன்னா ஒன்றும் நடக்கலை. இது கோர் பிலீஃப். இது அவர் மனுஷனாக இருந்ததுனால அவருக்கும் அது இதுன்னு தோணியிருக்குன்னு தானே, அவரும் அது இதெல்லாம் பண்ணியிருப்பார் தானே. பல பேர் சொல்லுவான். அவர் எதையுமே பண்ணல. அவர் பாவம் சிந்தனை கூட கிடையாது. அவருக்கு போராட்டங்கள் வந்தது, ஆனால் அதெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய பரிசுத்தத்தோடு அவர் வாழ்ந்தார். 2 Corinthians 5:21, 2 Corinthians 5:21 என்ன சொல்லுது? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். He knew no sin அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுது. எப்படி? He knew no sin அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். என் அருமையான பிள்ளைகளை, இதே தான் Hebrew 4:15லையும் சொல்லும். இதே தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜான் 1:29, இது ஒரு ஃபேமஸான ஒரு கோட் வர்ஸ். என்ன, நம்ம ஜான் த பேப்டிஸ்ட் ஐயா அவர் சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவை பார்த்து 29, ஜான் 1:29, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பாவமுள்ள சுமந்து தீர்க்கிறார். யார் வச்சுட்டாங்க உலகத்தின் பாவத்தை அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்க்க முடியும். ஸோ தட் இஸ் another. நெக்ஸ்ட் இன்னொரு கோர் பிலீஃப் என்னன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் க்ரூசிஃபைடு அண்ட் டைடு டு பே த பெனால்டி ஃபார் அவர் சின்ஸ். இது ஒரு கோர் பிலீஃப் உங்களுக்கு. சரிங்களாப்பா? 1 Corinthians 15லேருந்து 1 to 4 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 Corinthians 15ல் 1 to 4. நான் 3யும் 4ஐயும் மாத்திரம் படிக்கிறேன். 1 Corinthians 15 1 to 4 ஃபுல்லாக குறித்து வச்சுக்கொள்ளுங்க. நான் என்ன பண்ண போகிறேன்? 3யும் 4ம் படிக்கிறேன். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, என் அப்படின்னு சொல்லலை, உங்கள்னு சொல்ல, நமதுன்னா பொதுவாகவே. திஸ் இஸ் கோர் பிலீஃப். ஹீ டைட் ஃபார் த மேன்கைண்ட் சின்ஸ். புரியுதுங்களாப்பா? நமது பாவங்களுக்காக மரித்து 4வதுல அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. திஸ் இஸ் கோர் பிலீஃப். இதிலே அடுத்த ஒரு கோர் பிலீஃபை நான் சொல்லிட்டேன். ஜீசஸ் கிரைஸ்ட் ரோஸ் ஃப்ரம் த டெட். அதையும் எழுதி கொள்ளுங்க. அதுக்கும் அதே ரெஃபரன்ஸ் தான். 1 Corinthians 15ல் 2 to 4 அதே ரெஃபரன்ஸ். ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் க்ரூசிஃபைடு அண்ட் டைடு டு பே த பெனால்டி ஃபார் அவர் சின்ஸ். அதுக்கு அடுத்த கோர் பிலீஃபாக ஜீசஸ் கிரைஸ்ட் ரோஸ் ஃப்ரம் த டெட். அது ரெண்டுக்குமே நான் ஒரே ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். 1 Corinthians 15ல் 1 to 4. மெயினாக பார்த்தீங்கன்னா 3 and 4th verse அதை பார்த்துக்கொள்ளலாம். சரிங்களா? another, இது ஒரு முக்கியமான கோர் பிலீஃப். we are saved by the grace of God. this is core belief. இதெல்லாம் நீங்கள் மறுத்தரவே கூடாது. என்ன படிக்கலாம்? எஃபிஷியன்ஸில் chapter 2 verses 8 and 9. we are saved by the grace of God. என்ன அர்த்தம் அப்படின்னா, we are saved by the Jesus Christ finished work on the cross. இதுதான் அதனுடைய அர்த்தம். அதில் தான் பிதாவினுடைய தேவனுடைய கிருபை வெளிப்பட்டது. தான் ஒரே பேரான குமாரனை கொடுத்து நம்ம எல்லாரையும் அன்பு செலுத்தினார். இதில் தான் தேவ கிருபை வெளிப்பட்டது. அது ஜீசஸ் கிரைஸ்ட் மூலமாக வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்து எனக்காண்டி சிலுவையில் அறையப்பட்டார், மரணத்தை ஏற்றுக்கொண்டார், மரிக்கப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இது எல்லாம் கிரேஸ் ஆஃப் காட்னால அவர் செஞ்சு கொடுத்தாரு.
அப்படின்னு சொல்லுது. அப்போ நான் ரட்சிக்கப்படுவது நான் ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்தினால் வந்ததினால் அல்ல, நான் ஏதோ நன்மை செய்ததினால் அல்ல. சரிங்களா? இது தேவனுடைய கிருபையினால் உண்டான ஈவு அப்படின்னு சொல்லி எஃபிஷியன்ஸ் 2 verse 8 and 9 தெளிவாக சொல்லுது. திஸ் இஸ் அ கோஷன்ட் ஃப்ரம் காட், திஸ் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட் அப்படின்னு சொல்லுது. என் அருமையான பிள்ளைகளை, ரைட், இதுதான் கோர் பிலீஃப். இன்னும் நிறையா இருக்கலாம், பட் ஒரு ஃபவுண்டேஷனல் கோர் பிலீஃப்னு இதை நான் சொல்லுவேன். ஐ திங்க் ஒரு 7 points வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை நல்லா படிச்சுக்கொள்ளுங்க, இதனுடைய ரெஃபரன்ஸை நல்லா படித்து வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்யட்டும். இந்த கோர் பிலீஃபை யாரெல்லாம் அப்படியே நம்புகிறாங்களோ அவர்கள் கிறிஸ்தவனாக முடியாது. நல்லா பாருங்க. யாரெல்லாம் இதை தன் வாழ்க்கையிலே நம்பி ஏற்றுக்கொள்கிறானோ அவங்க தான் கிறிஸ்தவனாக முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர்னு எல்லாரும் தான் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து அற்புதமானவர்னு எல்லாரும் தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவ கடவுள்னே ஏற்றுக்கொள்கிறான் சார். என்ன சொல்கிறீங்க? அவர் கடவுளுங்கிறதுல பாரு எங்களுக்கு மறுபேச்சே இல்லைங்க. கொடுங்க, ஒரு ஃபோட்டோவை தொட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், கொடுங்க எங்கள் பூஜாரையில் வச்சுக்கிறேன்னு தான் சொல்கிறாங்க எல்லாருமே. இல்லைங்களாப்பா? யாரும் அந்த மறுக்கிறதில்ல. 90% ஆஃப் பீப்புள் நான் சொல்லுவேன். They won't become a Christian. They are not Christians. என் வாழ்க்கையிலே இந்த கோர் பிலீஃபை நான் அப்ளை பண்ணி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது தான் நான் கிறிஸ்தவனாக மாறுகிறேன். புரிஞ்சுக்கொள்கிறீங்களாப்பா? இதுதான் இங்கே நம்மளுக்கு ஒரு ஏன் இது சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பின்னாடி பார்க்கலாம். பிசாசு அநேக வேளை இயேசு கிறிஸ்துவ வரும்போதெல்லாம் தேவனுடைய குமாரனேங்குது. பிசாசு கிறிஸ்தவன் கிடையாது. என்ன சொல்கிறீங்க? அவங்க தான் பக்காவாக சொல்கிறான். மற்றவனு கூட குழப்பமாக இருக்குது. இவன் பார்த்த உடனே சொல்கிறான், வந்தீரே தேவகுமாரனே, உன்னதமானவரே, எங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அதுக்குள்ளார வந்தீங்க? காலம் நிறைவேறதுக்கு முன்னாடி ஏன் வந்தீங்க? எல்லாம் தெரியுது அவனுக்கு. கம்ப்ளீட்டு ஹிஸ்டரியெல்லாம் தெரியுது. ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸை கூட சிலதை சொல்லிவிடுறான். ஏன்னா கிறிஸ்டியன்ஸ், புரியுதுங்களா? அப்போ யாரெல்லாம் அந்த கோர் பிலீஃபை விசுவாசித்து தங்க வாழ்க்கையில் ரோமர் 10வது அதிகாரம் 9-10 வசனம் படி தங்க வாழ்க்கையில் அதை அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் பண்ண முடியும். ஸோ பி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு 7 elementary or foundational teachings. இதை சொல்லி முடிக்கவே முடிஞ்சிடும் போல. 7 elementary or foundational teachings, எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். அடிப்படை சத்தியங்கள், 7 அடிப்படை சத்தியங்கள், 7 அடிப்படை நம்பிக்கைகளை குறித்து நம்ம பேசணும். பிலீவ்ஸ் இல்லைங்களாப்பா? 7 ஒரு ஆணித்தரமான நம்பிக்கைகள். இப்போ 7 மூல உபதேசங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம் தமிழில் எழுதுகிறவங்களுக்கு. ஏன்னா இங்கே 6வது அதிகாரம் ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்கள்னு தான் சொல்லுது. எப்படி சொல்லுது? கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு அப்படின்னு சொல்லும்போது இதில் நம்மளுக்கு ஒரு 7 காரியங்கள் என்னென்னலாம். இப்போ கோர் பிலீஃப் எனக்கு தெரியுது. கோர் பிலீஃபை தெரிங்கிறதுனால எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரவே போகிறது இல்லை அப்படின்னா the first elementary things என்னென்ன? hearing the gospel. hearing the gospel. சரிங்களாப்பா? என்ன சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மத்தேயு 28:19-20 நம்ம இயேசுவே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? மத்தேயு 28 verses 19-20 என்ன சொல்லுது? நான் படிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க, எடுத்துக்கிறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய்
சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதை விட பியூட்டிஃபுல்லாக இன்னொரு வரிசையை நம்ம படிக்கலாம். மார்க்கில் 16வது அதிகாரம் என்ன சொல்ல போகிறோம்? பதினைந்தாவது வசனத்தை நீங்கள் படிக்கலாம். என்ன சொல்கிறாரு? மார்க்கில் 16:15 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும், எக்ஸாக்டான ஒரு வேர்டு வருது, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்னே போட்டிருக்கு. எப்படி சொல்லுது? அதை தான் கொஞ்சம் எலாபரேட்டிவாக எதை பிரசங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். என்ன உபதேசம், மூல உபதேசம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் அந்த 18வது மேத்யூவில் 28ல் 19 and 20 நம்ம பார்க்குறோம். எங்கள் அருமையான பிள்ளைகளை ஹியரிங் த காஸ்பல் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அவன் கேட்கணும் அப்படின்னா, ஒருவன் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னா சுவிசேஷத்தை அவனுக்கு பிரசங்கிக்கப்படணும். அப்போ தான் அவன் மறுபிறப்பு அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜான் 3:3, ஜான் சாப்டர் 3:3 நிக்கோதேமஸ் ஐயான்னு நினைக்கிறேன். அவர் இரவாக வந்து பேசும்போது அவர் ஒரு பெரிய வேத பண்டிதர். அவர்கிட்ட இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்குறோம். ஹவு டு என்டர் இன் டு த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறது. ஸோ த ஃபஸ்ட்டு திங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுவிசேஷத்தை ஒருத்தவன் கேட்கணும், அது பிரசங்கிக்கப்படணும். இதுதான் ஒரு எலிமெண்ட்ரி கிறிஸ்துவை பற்றி மூல உபதேசம். அது அவரே சொல்கிறாரு, போய் சுவிசேஷத்தை பிரசங்கி அப்படின்னு. ரெண்டாவது ரிப்பன்டன்ஸ். இப்போ நம்ம born again, ஹியரிங் த காஸ்பல் எதுக்கு? ஒருவன் மறுபடியும் பிறக்கிறதுக்காண்டி அவனுக்கு அடிப்படை சுவிசேஷங்களை நம்ம சொல்கிறோம். ஏசு மரித்தார் உன் பாவங்களுக்காக, சிலுவையில் அறையப்பட்டார், உன் பெனால்ட்டி ஏற்றுக்கொண்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். இதெல்லாம் நம்ம 1 கொரிந்தியர் 15ல் 1லேருந்து 4 வரைக்கும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இது இப்போ எதுக்கு அவனை மறுபிறப்பு கொண்டு வரணும், born again எக்ஸ்பீரியன்ஸ். இது எப்படி நடக்கும் அப்படின்னா, த்ரூ the work of the Holy Spirit. Repentance எப்படி நடக்குது? To be born again is the work of the Holy Spirit in the heart of a repentant sinner. மனந்திரும்பின ஒரு பாவியினுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியான ஒரு கிரியைகளை செய்வதனால தான் அவன் மனந்திரும்ப முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். என் அருமையான பிள்ளைகளை, எப்படி அப்படின்னா, ஒரு கர்ப்பம் இங்கே உண்டானா கூட ஒரு குழந்தை முன்றதுனாலலாம் வெளியில் வரப்போகிறதில்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. புரியுதுங்களா? கர்ப்பம் உண்டான கூட அந்த தாய் அதற்குரிய முயற்சி எடுப்பாள். புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? அதே போல தான் நீங்கள் என்னென்னமோ பண்ணி நம்ம ஆண்டவருக்குள்ளார வந்தாலும் அந்த இடத்துல பரிசுத்த ஆவியான ஒரு தாய் போல் எங்களுக்குள்ளார ஒர்க் பண்ண அந்த ஒரு சந்தர்ப்பம் வந்ததுனால தான் நம்ம இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைங்களாக மாறி இருக்கிறோம். புரியுதுங்களா? அவர் என்னை வெளியில் கொண்டு வந்தார், என்ன மறுபிறப்பின் ஒரு குழந்தையாக கிறிஸ்துவுக்குள். என் அருமையான பிள்ளை, அப்போ தான் ஐ எம் பிகமிங் எ நியூ கிரியேஷன். 2 கொரிந்தியன்ஸில் 5:17 குறித்து வைத்துக் கொள்ளலாம். இதெல்லாம் ரிப்பன்டன்ஸ் நடக்குது. I have started to become a new creation. அது புதிய அந்த ஒரு பிறப்புக்குள்ளார வரும்போது புதிய சிருஷ்டியாக மாறுறேன். அந்த புதிய சிருஷ்டினுடைய எவல்யூஷன் தான் அதை ஒன்றா மாறிக்கிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளுமாக. சரிங்களாப்பா நான் சொல்கிறது? அப்போது இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது இதை கொஞ்சம் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஜான் 6:44 பார்க்கலாம். ஜான் 6:44 இயேசு கிறிஸ்து பேசிக்கிட்டே இருக்கும்போது, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறத பார்க்கலாம். ஜான் 6:44 ரைட், அதை விட்டுருங்க, அந்த இது வேணாம். ஸோ ரிப்பன்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதை கிரீக்கில் மெட்டானோயோ அப்படிங்கிறாங்க. எழுதிக்கொள்ளுங்க, METANOEO.
மெட்டானோயோ, METANOEO. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படி தெரியுமா? டு சேஞ்ச் ஒன்ஸ் மைண்ட் அப்படின்னு அர்த்தம். டு சேஞ்ச் ஒன்ஸ் மைண்ட். ஒருவனுடைய இருதயம் அப்படியே மாறுது, ஒரு இருதயனுடைய சிந்தை மாறுது. மெட்டானியோ, METANOEO. இதுதான் ரிப்பன்ட் அப்படிங்கிறதுக்கு கிரீக்கில் சொல்லுது. அதனுடைய அர்த்தம் டு சேஞ்ச் ஒன்ஸ் மைண்ட் அப்படின்னு. இது என்ன பண்ணும்? ஒருவனுடைய சிந்தை, ஒருவனுடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் மாறுனுச்சு அப்படின்னா அவனுடைய செயல்கள் மாறும். இட் லீட்ஸ் டு சேஞ்ச் ஒன்ஸ் பிஹேவியர். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் ரிப்பன்ட் பண்ணி நீங்கள் born again வரும்போது உங்கள் செயலெல்லாம் மாற்றங்கள் வந்தே ஆகும். அதனால தான் மத்தேயு 3வது அதிகாரத்தில் ஜான் த பேப்டிஸ்ட் ஐயா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடு அப்படின்னு சொல்கிறாரு. நீ மனம் திரும்பின அப்படின்னு சொன்னீனாவே நீ கனி கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. ஏதாவது ஒரு வகையில் ஒரு மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா உன் இருதயத்தின் சிந்தையை மாற்றி இருக்கிறீங்க, ஆவியானவர் மூலமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்போது ஒருவனுடைய சிந்தை மாறுதுனாவே செயல் மாறிடும். தாட் தான் லீட்ஸ் டு ஆக்ஷன்ஸ் இல்லைங்களா? அப்போ சிந்தை கெட்டதாக இருந்துச்சுன்னா கெட்டது, ஆனால் மனம் திரும்பின சிந்தை இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற ஒரு செயல்கள், அது எல்லாம் கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கையில் வந்து முடியும். சும்மா இதை தியானிக்கும் போது எனக்கு தோணுது, ஜூஸ் அண்ட் ஜென்டைல்ஸ் இதுதான் உலகத்தில் ஒரு பிரிவு. இப்போ வேதத்தில் பார்த்தீங்கன்னா யூதர்கள், புறஜாதியர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ ஆண்டவராகிய இயேசு முதல்ல அந்த காஸ்பல் மத்தேயு 3:2 பார்த்தீங்கன்னா ஜான் த பேப்டிஸ்ட் அவர் பிரசங்கம் எப்படியா இருந்துச்சு? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சொன்னாயிருக்கு. அப்படி தான் இருந்துச்சு இல்லைங்களா? இது யாருக்கு சொன்னார்? ஜூஸுக்கு சொன்னார். ஏன் ஜூஸ் மனம் திரும்பணும்? ஏன் ஜூஸ் மனம் திரும்பணும்? அவனுக்கு நல்லா தெரியும் மெஸ்ஸியா இருக்கிறாரு, மெஸ்ஸியா வருவார், வரப்போகிறாருன்னு எல்லாம் தெரியும். அவர் வந்து தான் ரட்சிப்பை நடத்த போகிறாரு, எல்லாமே தெரியும். சரிங்களா? அப்போ அதற்கு ஏற்ற ஒரு ஆயத்த பணியை அவர் செய்கிறாரு. யார்? நம்ம இது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் முதல் பிரசங்கமாக என்ன பண்ணுறாரு? மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மெஸ்ஸியா நான் வந்துட்டேன் இன்னும் நம்பலைல்ல, நீ அதுக்கு தான் மனம் திரும்பணும். புறஜாதியருக்கு தெரியாதுங்க மெஸ்ஸியா யாருன்னு, கிறிஸ்து அப்படிங்கிறது தெரியாதுங்க. இவனுக்கு தாங்க தோரா கொடுக்கப்பட்டிருக்குது, இவனுக்கு தான் ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் தோரா அண்ட் ப்ரொஃபெட்ஸ் இல்லைங்களா? என்ன வேதமும் தீர்க்க தரிசன ஆகமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாஸ் அண்ட் ப்ரொஃபெட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 பிரிவாக பிரிப்பாங்க ஓல்டு டெஸ்டமெண்ட்டை. மொதல் 5 புக்கையும் மீதி உள்ள அத்தனை புக்கையும் எப்படி பண்ணுவாங்க? தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம்னு ஒரு பேர் வச்சுருக்கோம். அவனுக்கு நல்லா தெரியும் மெஸ்ஸியா வருவார், பாடுபடுவார், அடிக்கப்படுவார், எல்லாம் பண்ணப்படுவார்னு தெரியும். ஆனால் இங்கே வந்துட்டாங்க. இப்போ அதனால் என்ன சொல்கிறாரு? நீ இன்னும் நம்பாமல் இருக்கிறிய, இன்னும் ஆயத்தப்படாமல் இருக்கிறிய அப்படின்னு சொல்லி மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவருடைய முதல் பிரசங்கமும் அப்படி தான் இருந்துச்சு. அவர் ஓமை சொல்லும்போது கூட லூக்கா 15 ப்ரொடிகல் சன் அப்படின்னா மனம் திரும்புதலை குறித்து 3 விஷயங்களை சொல்கிறாரு. என்ன? மனம் திரும்பின ஒரு ஆட்டு, மனம் திரும்பின ஒரு பாவி அப்படின்னு சொல்லி அதையும் பார்ப்போம். அந்த வெள்ளி காசை தொலைச்ச அம்மா, அடுத்து ப்ரொடிகல் சன் மனம் திரும்பினான் அப்படின்னு சொல்லி எல்லாமே மனம் திரும்புகிற ஒரு காரியத்தை குறித்து தான் அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்குறோம். புரியுதுங்களா? அப்போ மனம் திரும்புதல் அப்படிங்கிறது தான் பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒரு முதல் படியாக இருக்கிறது. ஹியரிங் த காஸ்பல் எதுக்கு? நான் மறுபிறப்பு அடைகிறதுக்கு நான் 2வது எலிமெண்ட்ரி டீச்சிங் எனக்கு என்ன கொடுக்குது? மனம் திரும்பணும். மனம் திரும்பாமல் நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுல நீங்கள் கிறிஸ்தவனாக முடியாது. மூல உபதேசம் இது. சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பணும். இயேசு சில சீஷர்களை கொண்டு வந்து அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவங்க போய் என்ன மனம் திரும்புறதை பற்றி தான் அவங்களும் பிரசங்கம். சீஷர்களை நான் சொல்ல வரேன். மார்க் 6:12 சீஷர்களை அனுப்பி நீங்கள் பட்டணம் தோறும் போய் மனம் திரும்புதல் குறித்து பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. என் அருமையான பிள்ளைகளை,
நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கலாம், பெந்தகோஸ்தே நாளில் ஆவியானவர் அவங்களுக்கு உள்ளாரையும் மேலையும் அனாயின் பண்ணி இறங்கும்போது அவர் சொல்கிறது, ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவங்க நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடு அப்படிங்கிறார். மனம் திரும்பாமல் எதையும் எடுத்து ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. ரிப்பன்ட் அண்ட் பி பேப்டைஸ்ட், ஆக்ட்ஸ் சாப்டர் 2:38. அப்போ ரிப்பன்டன்ஸ் இஸ் வெரி வெரி ஃபவுண்டேஷனல் டாக்ட்ரைன். புரியுதுங்களா? ரிப்பன்டன்ஸ் இஸ் வெரி வெரி ஃபவுண்டேஷனல் டாக்ட்ரின் என் அருமையான பிள்ளைகளை. அப்போ யூதர்களுக்கு மெஸ்ஸியா வருவாங்கன்னு தெரியும், அதனால் அவன் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. அதனால் நீங்கள் மனம் திரும்பணும்னு சொல்கிறாரு, இப்படியெல்லாம் சொல்கிறாரு. அப்போ ஜென்டைல்ஸுக்கு மெஸ்ஸியா வருவார்னே தெரியாது, ஆனால் அவன் மனம் திரும்பணுமா அப்படின்னு பார்த்தா வேதம் சொல்லுது ரொம்ப அழகாக. அப்போஸ்தலர் 17:30. இது முக்கியமாக குறித்து வச்சுக்கொள்ளுங்க, இருதயத்தில் அதை ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஒரு தாட் இது. ஏன்னா அவனுக்கு சில பேருக்கு பாவினே தெரியாதுங்க. இவனுக்கு பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, சர்வாங்கன தகன பலி, எல்லா பலியையும் கொடுத்து வச்சிருக்கிறார். இவனுக்கு தெரியும் இவனுடைய பாவ நிவர்த்தி செய்யலைன்னா இவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளார போகமாட்டான்னு. ஓல்டு டெஸ்டமெண்ட்ல இவனுக்குள்ளார இவனுடைய பாவத்தை குறித்த, குற்றத்தை குறித்த ஒரு உணர்வு ஆண்டவர் ஒவ்வொரு பலியிலையும் காண்பிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் உலகத்தார், மற்ற ஜென்டைல்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. அவங்க ஜன்மார்க்க வழியில் போயிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த ஜன்மார்க்கம் தான் அந்த ஜென் அப்படிங்கிற ஒரு ரிலிஜியன் அந்த ஃபவுண்டேஷனுக்குள்ளாரே வந்தது. நீங்கள் நல்லா பார்த்து, அது நம்மளுக்கு தேவையில்ல, ஒரு ஜஸ்ட் ஒரு லைட்டு. அது என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ அவனுக்கு நீங்கள் அதனால தான் நீங்கள் இன்றைக்கி ஒரு புறஜாதிகளுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லும்போது அவன் சொல்கிறான், நான் என்னங்க பாவம் செஞ்சேன் அப்படின்ட்டுறான். புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? நான் என்னங்க பெரிய பாவம் செஞ்சுட்டேன், என்ன போய் பாவிப்பாங்க? அதனால தான் என்ன எப்போ பார்த்தாலும் நீ பிரசங்கத்தில், நீங்கள் எப்போ பார்த்தாலும் சுவிசேஷத்தில் நீ மனம் திரும்ப வேண்டும், நீ பாவின்னு சொல்லி ஏன் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதா அப்படின்னா, அவனுக்கு தோறாங்கிறதே தெரியாது. அவங்களுக்கு அதில் பழிகள் அப்படிங்கிறதே விஷயம் தெரியாது. என்ன சொல்கிறீங்க? பாவத்துக்கு குற்றத்துக்குன்னு சொல்லி அவங்க நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பழி தேவை அப்படிங்கிற அறிவே இல்லை அவங்களுக்கு. புரியுதுங்களா? அதனால தான் அவங்களுக்கு கூட சில நேரம் கோமா வருது. ஆனால் அப்போஸ்தலர் 17:30 அதில் நம்ம ஐயா பவுலையா சொல்கிறாரு, அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு கட்டளை இடுகிறார். அப்பா, repentance is not a request, it is a command. It is even applicable to all nations அப்படின்னு அர்த்தம். It is not only for Jews, it is also for all the people அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை ஏன் நான் இந்த வசனத்தை நான் எடுத்தேன் அப்படின்னா, இது ஏதேன் தோட்டத்தில் அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு சொல்லி கிரீஸ் பீப்புள், ஃபுல்லாக ஃபிலாசபிக்கல் மைண்டில் உள்ள பீப்புளு என்ன சொல்கிறீங்க, அவனுக்கும் ஜூஸுக்கும் கல்ச்சருக்கும் சம்மந்தம் இல்லை. என்ன சொல்கிறீங்க? அவன்கிட்ட தான் இதை சொல்கிற, அறியப்படாத தேவன்ப்பா. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இது ஒரு கட்டளைப்பா, ரிப்பன்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஜென்டைலுக்குள்ளார போய் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ த ரிப்பன்டன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தேவை அப்படின்னு சொல்லி. இன்னும் ஆக்ட்ஸ் 20:21 நான்லாம் மனம் திரும்ப வேணுமான்னு யாராவது புறஜாதிகள் கேட்டாங்கன்னா அந்த வசனங்கள்லாம் கோட் பண்ண தெரியணும். 20:21 என்ன சொல்லுது? தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். ரெண்டு குரூப்பும் வந்துருச்சு. கிரேக்கன்ஸ்னா நம்ம இன்னொரு அர்த்தத்தில் எடுக்கலாம், ஜென்டைல்ஸ்னு. எவ்வளவு அழகாக நம்மளுக்கு வேத வசனங்கள் சொல்லுது பாருங்க. யூதருக்கு மாத்திரம் இல்லை, கிரேக்கருக்கும் ஒரே காஸ்பல் தான். காஸ்பல் இஸ் நாட் டிஃபரண்ட் டு ஜூஸ் அண்ட் காஸ்பல் இஸ் நாட் சம்திங் டிஃபரண்ட் டு அதர் பீப்புள். இட் இஸ் சேம் ஜீசஸ், இஸ் சேம் காஸ்பல். புரியுதுங்களாப்பா? அப்போ சாட்சியாகவே நான் அறிவித்தேன்னு யூதருக்கும் கிரேக்கருக்கும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, ஆக்ட்ஸ் 26:20 ப்ளீஸ். ஆக்ட்ஸ் 26:20 நான் படிக்கட்டுமா? 26:20 முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் உள்ள எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு
புறஜாதியரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அறிவித்தேன் அப்படிங்கிறான். கெஞ்சினேன்லாம் ஏன் அறிவித்தேன்னா சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறாரு. இது இங்கே தன்னுடைய சாட்சியின் காலகட்டத்தில் அவர் சொல்கிறாரு. அகரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி அவர் சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இதை சொல்கிறாரு. எவ்வளவு க்ளீனாக இருக்குது பாருங்கள். அப்போ ரிப்பென்டன்ஸ் அப்படிங்கும்போது we can give all these references to any gentile people. புரியுதுங்களா? இட் இஸ் ரெக்வயர்டு, இட் இஸ் கமாண்டட். மனம் திரும்புதல் அப்படிங்கும்போது இட் இஸ் ரெக்வஸ்டட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்ட்ஸ் 10:43 இப்போ இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக ஆக்ட்ஸ் 10:43 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் முதல்ல ஒரு ஜென்டைல் வீட்டுக்கு பிரசங்கம் பண்ண போகிறாங்க. நம்ம என்ன கொர்நேலியு ஐயா அந்த இடத்துல அவங்களுக்கு மனம் திரும்புங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்கவே முடியாது. இந்த ஹோல் சாப்டரில் நீங்கள் அப்படியே படிச்சுட்டே வாங்கலேன். கொர்நேலியு நீ ரொம்ப பாவிப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றுமே சொல்லலை. தேவ பக்தி உள்ளவன், தர்மம் செய்கிறவன், தேவனுக்கு பயந்தவன்னு சொல்லி அவனுடைய அட்ரஸிங், அவரை குறிச்சிக்குள்ள அட்ரஸிங்கே டாப் கிளாஸாக இருக்குது. ஆனால் அவரும் ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்களா? ஏங்க அவரை குறித்து என்னங்க சொல்லுது? அப்போ 10:2 பாருங்கள். அவன் தேவ பக்தி உள்ளவனும் அவன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து. சரி, அவரை மாத்திரம்னு கூட சாட்சி சொல்லலை. என்ன, வீட்டில் எல்லாருமே தேவனுக்கு பயந்துருக்கிறாங்களாம். 3 ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்கிறாங்களாம். எப்பா ஏழை எளியவர்களுக்கு இறங்குறாங்கங்க, தர்மம் செய்கிறாங்கங்க எதிர்பாராமல். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவனுக்கு தெரியுது ஒரு எட்டர்னல் காட் இஸ் தேர், ஐ எம் ப்ரேயிங் அப்படிங்கிறது மாதிரி. ஸோ 4 பியூட்டிஃபுல் ஆக்ட்ஸ் அவன் பண்ணுறான். ஆனால் பேதுரு ஐயாவை அந்த இடத்துக்கு ஆண்டவர் அனுப்பி அவன் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான விஷயத்தை சொல்லும்படி அங்கே அனுப்புறதை நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? அதில் பர்டிகுலராக 43rd verse பாருங்கள். 43 எப்படி சொல்கிறாங்க? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்திலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். யார்? பேதுரையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் அவங்களுக்கு. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டே இருக்கும்போது அந்த வசனத்தை கேட்டால் பரிசுத்த ஆவியை இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதே விஷயத்தை, இதே சம்பவத்தை நம்ம பேதுரு ஐயா மற்ற ஊழியக்காரர்கள் மத்தியில் அவர் வளர்க்குறாரு. மற்ற சீஷர்கள் மத்தியில் வளர்க்கும் போது எப்படி வளர்க்குறாருன்னு பாருங்கள். 11 அப்போஸ்தலர் 11:18 இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து இந்த விஷயத்தெல்லாம் தன்னுடைய மற்ற ஊழியர்களுக்கு அவர் பகிர்ந்து சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, பேதுரு அந்த நடந்த சம்பவத்தை விவரித்து அதை கேட்ட மற்ற கிறிஸ்தவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நல்லா பாருங்க. அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி அப்படின்னு சொல்லி போகுது. ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஜென்டைல்ஸ் மஸ்ட் ஆல்சோ ரிப்பெண்ட் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இந்த குறிப்பாக நான் இந்த வசனங்கள்லாம் அன்போடு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சரிங்களாப்பா? இதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்போ கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி பிலிப்பு சிட்டியில் ஜெயிலில் உள்ள அந்த ஜெயிலருக்கு நம்ம ஐயா அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் 30லேருந்து 33 சொன்னாரும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசினா எப்படி விசுவாசிக்கணும் அப்படின்னா, அங்கே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு விசுவாசத்தோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை நான் படிக்கிறேன். 2 Corinthians chapter 7 9-10. 2 Corinthians chapter 7 verses 9-10. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காக சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லுகிறது பார்க்கிறோம். சரிங்களாப்பா? அப்போ why I am telling all these second and the elementary
அந்த டீச்சிங்ஸுக்கு ஏன் சொல்லலாம், ரிப்பன்டன்ஸ் இஸ் வெரி ஹைலி நீடட். புரியுதுங்களாப்பா? நீங்கள் ஒருத்தவங்களை நடத்தணும், கிறிஸ்துவுக்குள்ளார நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் மனம் திரும்பின அனுபவம் பெற்று இருக்க வேண்டும். இது இல்லாமல் நான் சொல்கிற ப்ரேயரை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டுலாம் விட்டுறக்கூடாது. அவ்வளோ ஈஸியாக விட்டுறாதீங்க. புரியுதுங்களா? கொஞ்சம் நல்ல டைம் எடுத்து ஜெபம் பண்ணி அவங்கள சரியாக லீட் பண்ணுங்கள். பாவ அறிக்கையை செய்யணும்ப்பா, உன் பாவங்களுக்கு ஆண்டுமா, இதெல்லாம் நீங்கள் செய்யணும். சில பேர் சும்மா அப்படி கையை தூக்குங்க, காலை நான் சொல்கிற ஜபத்தை செய்யுங்கும்போது நான் அதை தவறாக சொல்லலை. ஆனால் அது உண்மையிலே உன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அனுபவங்களாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பேதுரு ஐயா 3000 பேருக்கு பிரசங்கம் பண்ணார். ஆனால் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறான். ஆனால் சில பேர் தான் இருதயத்தில் குத்தப்பட்டான். என்ன செய்யணும்னு கேட்கும்போது அவனுக்கு தான் ஒரு ஆலோசனை, கட்டளையான ஆலோசனை, நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். புரியுதுங்களாப்பா? இன்றைக்கி நான் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் ஏமாந்து பெறக்கூடாது. அதற்காக நான் அதை அன்போடு சொல்லுகிறேன். 3வது டீச்சிங், ஃபவுண்டேஷனல் டீச்சிங்ஸ் அப்படின்னா ஃபெய்த் இல்லைன்னா பிலீஃப். பிலீஃப்னு போட்டுக்கலாம், விசுவாசம் அப்படின்னு சொல்லி ஃபெய்த்துன்னு சொல்லி பார்க்கலாம். This is the third foundational doctrine about Christ அப்படின்னு சொல்லுகிறோம். சரிங்களாப்பா? அதை நீங்கள் ரோமர் 10வது அதிகாரம் 9-10 எழுதி வைத்து கொள்ளலாம். நல்ல ஒரு ரெஃபரன்ஸ் அது. ரோமன்ஸ் 10:9-10 நீங்கள் எழுதி வச்சு கொள்ளலாம். When we surrender to God and repent of our sin, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, God applies the blood of our Lord Jesus Christ in our life. புரியுதுங்களா? We become righteous in Jesus Christ. இதுதான் அந்த இடத்துல நடக்குது. இதை நீங்கள் விசுவாசிக்கணும். எப்படிங்க அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது. இதுதான் விசுவாசம். இதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் பர்சனலாக அப்ளை பண்ணும்போது தான் நீங்கள் ஒரு புதிய மனிதனாக அந்த விசுவாசத்தின் மூலமாக நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுகிறீங்க. அதனால தான் திரும்பியும் அப்போஸ்தலர் 2:48 நம்ம படிக்கும்போது அவர் ஆலோசனை கொடுக்குறாரு. நான் இருதயத்தில் குட்டப்பட்டலாம் நாங்கள் என்ன செய்யணுங்கும்போது அவர் சொல்கிறாரு, பேதுருவை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் சொல்கிறாரு, பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்று கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நீங்கள் விசுவாசத்தோடு செய்ய வேண்டும். விசுவாசத்தோடு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இன்றைக்கி எப்படி பழிக்கும்ல, இதுதான் ஃபெய்த். ஃபெய்த் இஸ் நாட் சம்திங் டு பிலீவ் இன் நான்-எக்ஸிஸ்டிங் திங். ஒரு இல்லாத காரியத்தை உங்களை நம்ப சொல்கிறதுக்கு பேர் விசுவாசம் அல்ல. நீங்கள் பார்க்காத காரியம், நீங்கள் பார்க்க முடியாத காரியம், புரியுதுங்களா? ஆனால் அது சத்தியமான காரியம், அது வேத வசனத்தின்படி நிரூபிக்கப்பட்ட காரியம். இதுதான் ஃபைனல் அத்தாரிட்டி. எதையோ ஒன்று நம்பிட்டு நான் விசுவாசிக்கிறேன்னா நீங்கள் சொல்ல முடியாது. வேத வசனத்தின்படி இருக்கணும். புரியுதுங்களா? வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம இருக்கணும். அதனால தான் 1 கொரிந்தியர் 15:3-4 வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்து இயேசு நம் பாவங்களுக்காக மரித்து, நான் நம்புகிறேன் அதனால் நீங்கள் நம்பலைன்னு சொல்ல, வேத வாக்கியங்கள் சொல்லுதுப்பா, அதை நான் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி மாற்றப்பட்டிருக்கிறேன், உனக்கும் அதுதான் அப்படிங்கிறாரு. சரிங்களாப்பா? அப்போ பிலீஃப் அப்படிங்கிறது அதுதான். கொலேசியர் 2:14 நான் படிக்கிறேன். கொலேசியன்ஸ் 2:14 என்ன சொல்லுது? 2:14 என்ன சொல்கிறாங்க? நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு சிலுவையின் மேல் ஆணி அடித்து, 13 சேர்த்து படிக்கிறேன். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாமிச விருத்தேசனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. இது எல்லாமே எப்படி வருது அப்படின்னா த்ரூ ஃபெய்த்தில் தான் நீங்கள் பண்ண முடியும். பட் இட் வாஸ் த ட்ரூத். யுவர் ஃபெய்த் இஸ் பேஸ்ட் அப்பான் த ட்ரூத்.
புரியுதுங்களா? இதை மாத்திரம் நீங்கள் எப்பயுமே அடிப்படையாக நீங்கள் வைத்துக்கொள்ளணும். இது வேத சத்தியத்தின் அடிப்படையில் நான் விசுவாசிக்கிறேன், வேறு ஏதோ அப்படின்னு கிடையாது. புரியுதுங்களா? நான் ஜெபம் பண்ணால் என் கர்த்தர் கேட்குறாரு அப்படிங்கிறது என்னுடைய தாட் ப்ராசஸில் வந்ததல்ல. நீ ஜெபம் பண்ணால் நான் பதில் கொடுப்பேன்னு என் ஆண்டவர் சொல்லதை வைத்து நான் விசுவாசிக்கிறேன். அங்கே தான், அதனால தான் விசுவாசம். புரியுதுங்களாப்பா? நான் எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு நானா என்னோட பேசியிருக்கிறாரு, எனக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு. என் நாமத்தில் நீ கேளு நான் தர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ என்னுடைய faith is based upon not upon based upon my superior and intellectual thought, but it is based upon the truth in God's word. Very simple. இதை ஞாபகம் வைத்து எப்பொழுதுமே கொள்ளணும். சும்மா சொல்லுவாங்க நீ விசுவாசி அப்போது பார்த்துடலாம் அப்படி இப்படின்லாம், அது உங்களையும் என்னையும் ஏமாத்து. சத்தியத்தின் அடிப்படையில் இல்லாமல் நீங்கள் எதை தான் காரணம், அதுக்கு பேர் விசுவாசம் அல்ல. ஆண்டவர் அதை பார்க்க மாட்டார். அதை ஆண்டவர் விசுவாசமாகவே பார்க்க மாட்டார். புரியுதுங்களாப்பா? நான் உங்களுக்கு அதை சொல்லுகிறேன். அப்போ கொலேசியர் 2:14 என்னது? அக்கிரமங்களில் இருந்தோம், மரித்து போயிருந்தோம், என்னை உயிர்ப்பித்தார், அக்கிரமத்தெல்லாம் மன்னித்திருக்கார். இது எல்லாமே ஐ அக்செப்டட் இன் மை பர்சனல் லைஃப் பை ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். எஸ் 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 அப்படின்னு சொல்லி நம்ம அதை அப்படியே ஆணித்தரமாக நம்ம நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நாலாவது டாக்டரின் பேப்டிசம்ஸ். இது நம்ம மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறத மாத்திரம் குறிக்கலை, அதையும் சேர்த்து குறிக்கிற ஒரு வேர்டு தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2வது வசனம் எப்படி சொல்லுது? 6:2 ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் அப்படின்னு சொல்லி, கிறிஸ்துவை பற்றி அப்படின்னு சொல்லும்போது ஹியரிங் த காஸ்பல் சொன்னேன். செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதலுங்கும் போது ரெப்பண்டன்ஸை குறித்து பேசிட்டோம். தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம்னா ஆண்டவர் எனக்கு சிலுவையில் செய்த காரியத்தினில் விசுவாசிக்கிறேன். 4வது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். இதெல்லாம் எலிமெண்ட்ரி டீச்சிங்ஸ் இங்கே போட்டிருக்கிறது. அதை தான் நான் ஒன்றா 7 பகுதியாக பிரித்து வச்சுருக்கிறேன். சரிங்களாப்பா? ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் அப்படின்னா ஞானஸ்தானத்தை குறித்து அப்படிங்கிறது மாதிரி இல்லை. ஏன்னா வேதத்தில் ஞானஸ்தானம்னு சொல்லும்போது ஸ்நானம்னு சொல்லவே இல்லை, அதை ஞான ஸ்நானம்னே போட்டிருக்கிறாங்க. அப்போ இங்கே ஸ்நானம் அப்படிங்கும்போது தே ஆர் ஸ்பீக்கிங் சம்திங் அபவுட் ஒன் காமன் திங் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதில் பேப்டிசம் அப்படிங்கிறதும் ஒரு இன்க்ளூட் ஆகிருக்கு. அதை மாத்திரம் சொல்லலைன்னு நான் சொல்ல வந்துக்கிறேன். சரிங்களாப்பா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் இப்போ மேத்யூ 28 19 to 20 நம்ம ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறாரு? சீஷராக்கி நீ ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஸ்நானம் கொடுன்னு சொல்ல, ஞான ஸ்நானம் கொடுன்னே சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த ஸ்நான உபதேசத்தில் ஞான ஸ்நானம் ஒன்று வருது. சரிங்களாப்பா? இதை புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா? ஆக்ட்ஸ் 2:38 நம்ம பேதுரு ஐயா திரும்பவும் என்ன சொன்னார்? மனம் திரும்பி நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்கன்னாரு. அங்கே ஸ்நானம் எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லலை, ஸ்நானம் பண்ணி ஞான ஸ்நானம்னே சொல்கிறாரு. சரிங்களா? இதே தான் ஆக்ட்ஸ் 22:16 நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இன்னும் நீ தாமதிக்கிறது என்ன, போய் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள், ஸ்நானம் எடுத்துக்கொள்னு சொல்லவே இல்லை. ஸோ அந்த வேர்டு இப்போ இதில் காமனாக ஒரு பேப்டிசம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இங்கிலீஷில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதில் பேப்டிசம் அப்படிங்கிற ஒரு காரியமே இன்க்ளூட் ஆகுது. இதுக்கு என்ன ஒரு அர்த்தம்னா, இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த டாக்ட்ரின் ஆஃப் பேப்டிசம்ஸ். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் ரொம்ப அருமையாக இதில் தமிழில் விளக்கம் பண்ணியிருக்காங்க. இதை நல்ல மொழிபெயர்க்காங்க. எப்படியா ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் நிறைய ஒரு சில காரியங்களை குறித்து அவங்க சொல்லும்போது ஸ்நானத்தை குறித்து நிறைய பேசியிருப்பாங்க. நீங்கள் குறிப்பாக லெவிட்டிகஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ப்ரீஸ்ட்டு லெவிட்டிகஸ்ஸு உள்ள பழி செலுத்த வரும்போது ஸ்நானம் பண்ணியிருக்கணும். அதுக்கு ஞானஸ்நானம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, ஸ்நானம்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த புக்ஸை படிச்சிங்கன்னா நீங்கள் தெரியும். ஸ்நானம் பண்ணணும், உள்ளே வரும்போது கை கழுவி கால் கழுவி இதெல்லாம் வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய அந்த உபதேசங்களை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, it is instruction about
கிளன்சிங் ரைட்ஸ், சுத்தமாக்குகிற ஒரு சடங்குகளை டாக்ட்ரின் ஆஃப் பேப்டிசத்துக்குள்ளார கொண்டு வர்றாங்க. எப்படி சுத்தமாக்குகிற? நீங்கள் எங்கேயாவது வீட்டுக்கு சத்த வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க, அங்கேருந்து வந்த உடனே குளிச்சுட்டு வரணும். இது என்ன கிளென்சிங் ரைட்ஸ் அப்படி. இதெல்லாம் எங்கே வருது? டாக்ட்ரின் ஆஃப் பேப்டிசத்தில் வருது. இதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இந்த ஹீப்ரூ கிறிஸ்டியன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வேர் ஐ எம் கெட்டிங் அப்பா? இதிலே உட்காந்துக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற. நீ அது செஞ்சது தப்புவோ பாவோன்னு அவர் சொல்லவில்லை. நீ இதில் உட்காந்துக்கிட்டே இருக்கிற, இதில் நீ ஐயா ஜோராக பரிசுத்தமான ஆகிட்டு இருக்க மாதிரி நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறப்பா. நோ 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 அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர. இந்த மூல உபதேசங்கள்லாம் விட்டுட்டு நீ வரணும்ல, அடுத்த விட்டுட்டு அப்படின்னா நாட் கிவிங் அப் அப்படின்னு அர்த்தத்தில் அவர் சொல்லலை. அப்பா லெட் அஸ் மூவ் ஃபார்வேர்டுங்கிறாரு. அதிலே உட்காந்துக்கிட்டு இருக்காத, கிராஸ் அண்ட் கோ ப்ரொசீட் அப்படிங்கிறது தான். அப்போ இதை நம்ம ரொம்ப நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அபவுட் கிளென்சிங் ரைட்ஸ்ன்னு போட்டுக்கொள்ளுங்க. டாக்ட்ரின் ஆஃப் பேப்டிசத்துக்கு என்ன சொல்கிறீங்கப்பா? இன்ஸ்ட்ரக்ஷன் அபவுட் கிளென்சிங் ரைட்ஸ். மார்க் 7ல் ஒரு வசனம் படிக்கிறேன். மார்க் 7ல் 4:8 படிக்கிறேன். கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். மார்க் சாப்டர் 7:4,8. மார்க் சாப்டர் 7. சாரி, ஒரு நிமிஷப்பா. மார்க் 7ல் 4 என்ன சொல்லுது? கடையிலிருந்து வரும்போது ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். வெளியில் போயிட்டு வரும்போது என்ன அவங்க சொல்கிறாங்க? பரிசேயர் வந்து, நீ என்னப்பா கை கழுவாமல் உங்கள் ஆள்லாம் போஷணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கிளென்சிங் ரைட்ஸ்குள்ளார வருது. இதெல்லாம் டாக்ட்ரின் ஆஃப் பேப்டிசத்துக்குள்ளார வருது. ஓகே அப்பா. மார்க் 4 உடனே அவர் சொல்கிறாரு, என்னப்பா நீ இப்படி இருக்கிற? நீ வெளியில் போனால் இந்த மாதிரி முன்னோர்களின் பாரம்பரியம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஸ்நானம் பண்ணாமல் அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறது அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். செம்பை கழுவா நீங்கள் இன்றைக்கும் பார்த்துருக்குறீங்களா? சில வீட்டெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு அவங்க அப்படியே கொல்லப்புறமாக போய் பாத்திரமெல்லாம் கழுவிட்டு உள்ளே வருவாங்க. புள்ள பாவம் தண்ணி கட்டிச்சு கொடுத்தோம், ஆனால் யார் எந்த இனம் எந்த ஜாதின்னு தெரியலலாம் சில பேர் இருப்பாங்க. இன்னும் நம்ம ஊர்லலாம் அது நடக்குது தெரியும்ல. கழுவாமல் உள்ளே வர மாட்டான். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கும் செத்த வீட்டுக்கெல்லாம் நம்ம ஊரில் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா பர்ஸு இந்த வாட்சு என்ன பண்ண அதெல்லாம் தண்ணி எடுத்து தெளிப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அப்பா அம்மாலாம் பண்ணி பார்த்துருக்குறேன். புரியுதுங்களா? அந்த ட்ரெஸ்ஸை திரும்ப போடவே மாட்டாங்க, அதை அப்படியே போட்டு போனாங்க. இதெல்லாம் டாக்ட்ரின் ஆஃப் பேப்டிசத்துக்குள்ளார வரும். கிளென்சிங் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுகிறோம். சரிங்களாப்பா? இதை தான் அவர் சொல்கிறாரு. என்ன எப்படி சொல்கிறாரு? என்னது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது. ஹீப்ரூஸ் 9:10 ஒரு வசனம் இருக்குது. அதையும் படிச்சுட்டு நான் அதோட முடிக்கிறேன். இன்றைக்கி இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் கால வரைக்கும் நடந்தேறும்படிக்கு கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் போட்டிருக்கா. பலவித ஸ்நானங்கள் இது மாதிரிலாம் நிறையா இருக்குது ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் அப்படின்னு சொல்லுகிறத நீங்களும் நான் அன்பாக பார்க்க முடியும். ஸோ த கிளென்சிங் ரைட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது அதில் ஒரு முக்கியமானதாக நம்மளுக்குரிய ஆக்சுவல் ஞானஸ்தானமும் அதில் அடங்கி இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸோ நம்ம 4 ஃபவுண்டேஷனல் டீச்சிங்ஸ் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்குறப்பா? ஹியரிங் த காஸ்பல் முக்கியம், ரிப்பென்டன்ஸஸ் முக்கியம், அதை பிலீஃபோடு நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்து 4வது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம ஆண்டவர் நம்ம தொடர்ந்து நம்மளை நடத்தி ஆசீர்வதிப்பாங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம்.